பொண்ணா சனியம் பிடிச்ச கல் என் பொண்டாட்டு காலில் இடிச்சிச்சு அப்படின்னு தூக்கி போட்டான். ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே கோயிலுக்கு போகிறாங்க, கல் இடிச்சிச்சு. சொன்னான், இப்போ சொன்னான், சனியனே கல் இருக்கு பார்த்து வரப்படாத. இதுக்கு பேர் தான் சனி பயிற்சி. முதல்ல கல் சனியனாக இருந்தது, இப்போ பொண்டாட்டி சனியன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். இது என்ன விட மானக்கட்ட குடும்பம். போனவனா சமைக்க மாட்டேனே, அவ்வளோ மானக்கட்ட கிடையாது. 1/2 மணி நேரம் பாத்திரம் விளக்குவேன். அப்புறம் தான் சமைப்பீங்களோ? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. அவன் நைட்டே போட்டு தான் சமைப்பேன். இங்கே வேற இப்போ ஆம்பளை யாரும் கட்டுப்பட்டு நைட்டு போடுறது இல்லையா? நீங்கள் மெட்ராஸில் வந்து பாருங்கள், ஆவடியில் எல்லோரும் நைட்டு தான் போடுறான். ஏன்டா மாப்பிள்ளான்னு கேட்டேன். கட்டிங் போட போகும்போது வேட்டி கட்டினாப்பா அவுந்துது மாப்பிள்ள, நைட்டுனா ஃப்ரீயா யார் போகுது ஃப்ரீயா? என்ன கிளைக்கு ஆண்களோட இருந்தாலும் ஒன்று ஒரு அநியாயங்க. இந்த அக்ஷய திருதின்னு ஒன்று கொண்டாடுறானுங்க பாருங்க. பாவங்க ஆம்பளைங்க நாயா பகலா 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு அவனோட உழைப்பெல்லாம் இந்த அக்ஷய திருதி ஒரு நாள் அநியாயமா போகுது பாருங்க. அநியாயமா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ளை இன்னைக்கு அக்ஷய திருதினா வச்சா மாட்டினியான்னு. என்ன பண்றேன்னு, 30,000 ரூபா வச்சிருக்கேன் பேங்க்ல, அவ்வளோதான்டா அப்படின்னா. அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டான், நாக்கடிக்கு அரிசி கூட்டிகிட்டு போயிட்டான். இவன் போய் நாக்கடையெல்லாம் சுற்றி போட்டு சாயந்தரம் வந்தான். ஏமாப்பிள்ள என்ன பண்ணேன்னு. அம்மன் இருக்க வேண்டியதானே அப்படியே ஜாலியாக. ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்தவர், செக்ரட்டரி வேலைக்கு. அந்த அம்மா வந்து இவரை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிடும். இவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ விடுவோல, அவர் அந்த அம்மா வந்து பிக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணிடும். இன்னும் 2 பேரும் டோயட்டு மயக்கம் என்ன. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. ரொம்ப அழகா பெண்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படிங்க வாழ முடியும்? ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் ஆன புதுசில் இந்த ஊர் கரட்டுப்பட்டியிலேருந்து சேலத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். 2 பேருக்கும் பஸ்ஸில் சேர்ந்தாப்பில் சீட்டு இல்லைன்னா ஏற மாட்டாங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 6 மாதம் ஆகட்டும், அங்கே உட்கார்றே நம்மால் சொல்லுவார், நான் இங்கே உட்கார்றேன், அங்கே இடம் இருக்குல்ல அங்கே உட்காரு. ஒரு 3 வருஷம் ஆகட்டும், பஸ்ஸில் போ, அடுத்த பஸ்ஸில் வரேன். ஒரு 10 வருஷம் ஆகட்டும், நீ மட்டும் போனா பத்தாதா, நானும் கூடவே வரணும். தானே கல்யாண புதுசில் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க சார். கோயிலுக்கு போகும்போது பொண்டாட்டியை கூட்டு போயிருக்காரு. டக்குன்னு ஒரு கல் இடிச்சிச்சு ஒய்ஃபோட காலில். பொண்ணா சனியம் பிடிச்ச கல் என் பொண்டாட்டி காலில் இடிச்சிச்சு அப்படின்னு தூக்கி போட்டான். ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே கோயிலுக்கு போகிறாங்க, கல் இடிச்சிச்சு. சொன்னான், இப்போ சொன்னான், சனியனே கல் இருக்கு பார்த்து வரப்படாத. இதுக்கு பேர் தான் சனி பயிற்சி. முதல்ல கல் சனியனாக இருந்தது, இப்போ பொண்டாட்டி சனியன் ஆயிடுச்சு. நானே ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு போனேன். அவரே தண்ணி கொண்டு கொடுத்தாரு, அவரே காப்பி போட்டு கொடுத்தாரு. சேலத்தில் ரொம்ப பெரியவருங்க, அவரே காப்பி கொடுத்தாரு, அவரே இட்லி ஊற்றி கொடுத்தாரு. நான் சொன்னேன், எல்லா வேலையும் நீங்களே செய்கிறீங்களே, உங்கள் வீட்டு ஒரு வேலைக்காரமாக வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். வேலைக்காரையை வச்சுட்டதுனால தான்டா பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னாரு. அவங்க வீட்டில் அவங்க இப்படி பிரச்சனை, நமக்கு என்ன தெரியும்? இப்போ நாட்டில் பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைங்க. இப்போ மனைவின்னு ஒரு உறுப்பு இருக்கும்போது தானே அங்கே மனுஷனாக இருக்கிறான். அவங்க பொறுப்பு இருக்கிறனால தான் வாழ்க்கை வருதுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இல்லைங்களா? தெற்கு மதுரையின் கற்பு பொறிப்பட்டு வெந்ததும் பெண்ணாலே அருந்தது முருதியின் தகிடமே உய்யத்தந்து சிறந்தொழில் மொழியாய் இந்த சிந்தனை பொருளாய் உள்ள முறைந்தொரு தமிழே, எல்லா உலகம் அளந்த தாயே, நிறைந்தொரு நெஞ்சம் என்பன் நிலைத்தட அன்னை தமிழே, உன் பாதம் தொட்டு முதலிலே வணங்கி எனது அணியிலேயும் எதிரணியிலேயும் வீட்டிருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அற்புதமான இசைக்கலைஞர்களுக்கும் சிறப்பாக ஆடியோ அமைத்துக் கொண்டிருக்கிற ஜீவா ஆடியோ சேர்ந்த வடிவேல் அவர்களுக்கும் உண்மையிலேயே இந்த நல்ல பனிக்காலத்திலும் கூட ஒரு நல்ல தமிழ் கேட்பதற்காக ஒரு கடலை ஒரு திடலுக்குள் புகுந்தார் போல் கூடியிருக்கிற என் அற்புதமான தமிழ் சொந்தங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தனி அந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து, அற்புதமான விழாங்க, அற்புதமான கும்பாபிஷேகம், உண்மையில அற்புதமான மக்கள், அற்புதமான ஊர் பாருங்க. எங்க ஐயா ஆசிரியர் தங்கதுரை சொன்னாரு, நீங்க வந்து பாருங்க வியந்து போயிருவீங்க. ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அது இந்த ஊர் மக்களுக்கு தான் வைக்கணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு உண்மையில வந்ததுலேருந்து தான் நம்ம பசங்களாம் பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கை தட்டு வாங்குறீங்க? தட்டுவான், சந்தோஷமா இருப்பான். இந்த வயசுல இருந்துக்குங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு 4 பேர் மஞ்சள் பை தூக்கிட்டு சாதகமாக்க பொறுப்பிட்டா உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. என்னங்க எங்கேங்க பொம்பளைங்க பொறுப்பாக இருக்காங்க? ஒரு அம்மா சொல்லிச்சு, அக்கா இதான் பொம்பளைங்களோட பொறுப்பு. அக்கா நான் 3 மாசமாக வரேன், இந்த சாமியாரை பார்க்கவே முடியலக்கா.
பரவாயில்ல விடு, நீயாவது 3 மாசமா வர சாமியாரை பார்க்க முடியல, நான் இந்த சாமியாரை பார்த்ததுனால இப்போ 3 மாசமா இருக்கேனுச்சு. இப்படி பொறுப்பான போலீஸ் சாமியார்களை உருவாக்குறது. விடு தம்பி தம்பி, உனக்கு அந்த சிந்தனைலாம் வேண்டாம் விடு. கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, சொல்லுங்க சாமியாரை பார்த்து கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, கொஞ்சம் வாலிங்க சுத்தமா. அந்த அந்த சாமியார் சொல்றாரு, மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டானதுதான் இப்ப கேஸே. ஆமா நடுவுல இப்படி போலி சாமியார்களை உருவாக்கி இந்த பெண்களுடைய பொறுப்பு, அதான் ஆண்களுடைய உழைப்பு பூரா இப்படி வீணா போகுது. பெண்களுடைய பொறுப்பு பல போலி சாமியார்களை உருவாக்குறது. அன்னைக்கு ஒரு பழைய பாட்டில் சொன்னா, ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளா மாறுனீங்க, சீமான்கள் வேடத்திலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது அன்பே இல்லா சொன்னாங்க இல்லையா. இந்த பெண்களுடைய பொறுப்புக்காக இந்த பாட்டை நாங்க சொல்ல போறோம். என்னங்க இன்னைக்கு பெண்கள் என்ன பெரிய பொறுப்பா இருந்துட்டாங்க நான் கேட்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, போன விநாயகர் சதுர்த்தி இடையில தம்பி என் வீட்டில் விநாயகர் பூஜையெல்லாம் என் வீட்டுக்காரமாக சிறப்பாக ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் எங்களை என்ன சொன்னாங்க, ஏங்க சாயந்தரம் 4 மணிக்கு பூஜை எங்காவது போயிடாதீங்கண்ணா. நான் எங்கேயும் போகலாமான்னு. ஏங்க பூஜைக்கு ரெடி ஆகும்போது ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க, யூடியூப்பில் ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க அப்படின்னா. சரி நானும் யூடியூப் அப்படியே தொலைவுனேன். ஏங்க பூஜைக்கு ரெடி ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க அப்படின்னா. நானும் என்ன பண்ண அவசரமாக எடுத்து யூடியூப்பில் விநாயகர் சாங்ஸ் அப்படின்னு போட்டேன், லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டோன்னே ஒரு வந்துச்சு, விநாயகனை வினை தீர்ப்பவனேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. நல்ல பாட்டு தானே? ஆமா. டக்குன்னு தட்டி விட்டேன், அது பாடிச்சு பாருங்க, விநாயகனே வினை தீர்ப்பவனே. கொண்டாட்டி ஒரு கல் எடுத்து விட்டா பாருங்க மண்டையில். அன்னைக்கான காயம் இது தலைவா. சொல்லுங்க, என்ன இடையில என்ன ஆச்சு? ரீமிக்ஸ். ஆமா, அது நான் பார்க்காம போட்டு விட்டேன். விநாயகர் சாங்ஸ் ரீமிக்ஸ்னு போட்டிருந்தது. இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா இதுக்கு பெண்களுடைய பொறுப்பு தான் காரணம். நான் இல்லைன்னு சொல்ல நடுவர்களே, எந்த குடும்பத்தில் பெண்கள் பொறுப்பா இருக்குன்னு கேட்கிறேன். ஒண்ணு நீங்க போன வாரம் என் மனைவிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை எனக்கு கோவம் வந்துருச்சு பயங்கரமா. ஏன்னா நான் தான் பயங்கரமான கோவம் வரல. எனக்கு கோவம் தான் என்ன நடக்குது எனக்கே தெரியாது. செம கோவம். இதுக்கு மேல எழுத்து பேசுற அப்படின்னு வந்து வெளியே திண்ணை உட்காந்துக்கிட்டேன். பயங்கர கோக்குறேன், அப்படி மிரட்டி வேலை வாங்குவேன் தெரியுமா? அங்கே என்ன பண்ற? எல்லா துணியும் இங்க கொண்டு வந்து போடு, நானே சோப் போட்டு ஊற வச்சு துவைச்சு காய வைக்கிறேன். நீங்க என்ன விட கோவக்காரன் இருக்குது. நாங்க வந்திருக்கேன்ல சார், வீட்டுக்கு போற வரைக்கும் மனைவி சாப்பிடாம இருப்பா. கை தள்ள மாட்டீங்களா? என்ன ஒரு பதிபக்தி. வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன நான் போய் தான் சமைக்கணும். இது என்ன விட மானக்கட்ட குடும்பம். சமைக்க மாட்டேன், அவ்வளவு மானக்கட்ட கிடையாது. 1/2 மணி நேரம் பாத்திரம் விளக்குவேன், அப்புறம் தான் சமைப்பீங்களோ? பக்கத்து வீட்டுக்காரன் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவன் நைட்டுக்கு போட்டு தான் சமைப்பேன். இங்க வேற இப்ப ஆம்பளைங்க யாரும் கட்டுப்பட்டு நைட்டு போடுறது இல்லையா? நீங்க மெட்ராஸ்ல வந்து பாருங்க, ஆவடியில எல்லாரும் நைட்டு தான் போடுறான். ஏன்னா மாப்பிள்ளான்னு கேட்டேன், கட்டிக்கு போட போகும்போது வேட்டி கட்டினாப்பா அவுந்துது மாப்பிள்ள. நைட்டுனா ஃப்ரீயா யார் போகுது, ஃப்ரீயா காத்து போகுது, நல்லா ஜாலியா இருக்கலாங்கிறான். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நைட்டிங்கிறது ஆம்பளைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான். நம்மகிட்ட இருந்து பொம்பளைங்க திருடி போட்டாங்க. அந்த நைட்டி போடுறது ரொம்ப ஈஸிங்க. அப்படி கொடியில காய போட்டிருப்பாங்க. நீங்க லுங்கி மாதிரி எடுத்து இப்படி எல்லாம் மாற்றணுங்கிறது இல்லை. அந்த கொடியில காய போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இந்த கொண்டு கையை உள்ள விட்டு அப்படின்னீங்கன்னா அதுவா உள்ள வந்துடும். நல்லா செட்டா இருக்க அக்கா, உட்காருக்கா. சத்தியமா நல்லா பேசுவோம், உட்காருக்கா. நீங்க எல்லாம் உண்மையை சிரிக்கிறீங்க. நைட்டி போட்டு பாருங்க, நாளைக்கு நைட் போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னன்னு. ஆமா. அப்புறம் என் மனைவிக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. வந்து உட்காந்துட்டேன். நான் உட்காந்து வாசப்படியில் உட்காந்துட்டு அப்படி திரும்பி ஜன்னல் வழியா பார்த்தேன். என் மனைவி, எங்க வீட்டுக்காரி நான் பார்த்தேன்னு அப்படி திரும்பி ஜன்னல் வழியா பார்த்தேன். என் மனைவி மூஞ்சி ஒருன்னு வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா. சரி. அவளும் சிவாஜி ரசிகன், நானும் சிவாஜி கணேசன் ரசிகன். எனக்கு சிவாஜி கணேசன் பிடிக்கும், அவளுக்கும் பிடிக்கும். சரி, ஒரு சிவாஜி கணேசன் பாடினா, அவருடைய பாட்டை பாடினா சமாதானம் ஆயிடுவாளேன்னு சரி என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு பாட்டு பாடினேன். பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண முதல் நீ தான். ஆமா, வேற வழி என்ன பண்றது. என் மனைவி பதிவு ஒரு பாட்டு பாடினேன். அது என்ன பாட்டு தெரியுங்களா? அது என்ன, நான் சொன்னா தானே தெரியும் ஏங்கிறாரு. என் முன்னாடி பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா, பூங்காத்து திரும்பும் பார்த்தா என் வீட்டுக்காரி லைட்டாக என்னை பார்த்து சிரிச்சா.
சிரிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டே அவன் எனக்கு பார்த்து ஒரு ரிப்பீட் விட்டா, லவ் மூடில் ஒரு ரிப்பீட் விட்டா பாருங்க. எப்படி அப்படி தண்ணி பிடிச்சி என் மேல தெளிச்சா, ஆகா சமாதானம் ஆயிட்டா முன்னாடி மத்தியான சோத்துக்கு வழி ஆயிடுச்சு நினைச்சேன். அப்பதான் என் பக்கத்து வீட்டில் யோகதர்ஷினி மாதிரி ஒரு அழகான பொண்ணு, யோகதர்ஷினி மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வந்திருக்கு. அவளுக்கு என்ன பொறாமையா என்னை பார்த்து, அவ வந்து அவ வீட்டு வாசப்பட்டு என் வீட்டை பார்த்து என் பொண்டாடி விளக்கிட்டு அத்தனை பாத்திரம் வந்து என் தலை மேலே தான் விழுந்து 2 மாசமா பேசல. போன வாரம் தான் குடி வந்து அவளோட உனக்கு என்ன கனெக்ஷன்? ஆனா நீ நல்லா பாத்திரம் விளக்குறியா? என்ன பண்றது? அடுத்த தடவை மேடைக்கு வரும்போது 2 பாத்திரம் எடுத்து வந்துரு, விளக்கிட்டு போறதே இல்லை. இப்போ ஒரு டீ கிளாஸ் எடுத்து வச்சுட்டு போட்டா நடுவில் இப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தி. ஒரு மனுஷனுடைய உழைப்பு எங்க வீணா போகுது? எங்க ஒரு கணவன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சு பாடுபடுற அவனுடைய வாழ்க்கை எங்க சந்தோஷமா இருக்குன்னு தான் கேட்கிறோம். எங்க இருக்கு? ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போனா என் முன்னாடி வாச கூட்டிட்டு இருந்தா, வாச பெருக்கிட்டு இருந்தா என்னுடைய மனைவி. தப்பா நினைச்சுக்காதீங்க, தினம் நான் தான் பெருக்கணும். இப்படி எப்பயாவது நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நான் பெருக்குவா ஒன்னு பாக்குறாங்க, பொண்டாட்டி வாச பெருக்கிறாளான்னு. நான் பாட்டுக்கு போனோன்னே புரியுதா அப்படின்னு, ஏங்க வந்தது வராம நான் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஏய் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்ல புரோக்கர் புனிச்சாமி, ஆமா ஏன் அப்படின்னா, அவர் பைபாஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு போலன்னு. சரி விடுங்க, அவன் செஞ்சவாம சும்மாவா விடும், அந்த நாசமா போனாலும் அப்படித்தான் ஜாவாங்கிறான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவன் பண்ண பாவம். ஆமா எங்க குடும்பத்தை சந்தோஷம். இதே மாதிரி பாருங்க, ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வெடிக்கலாம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு போறேன். கோயம்புத்தூருக்கு வந்த பக்கம் முடிச்சுட்டு வர நிகழ்ச்சி காலைல 6 மணி ஆகி போச்சு. வீட்டுக்கு போகும்போது பார்த்தா என் வீட்டு வீதியில் அந்த கடைசி லைன்ல சாமியானா பந்தல் போட்டிருக்கு. எங்க வீதியில் அந்த கடைசி வீட்டில், ஏய் என்னப்பா அந்த பரமேஸ்வரா வீட்டில் இது சாமியான பந்தல் போட்டிருக்கணும். ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ராத்திரி அந்த அந்த பரமேஸ்வரா மாமியா கிணத்துல விழுந்து செத்து போச்சுங்க அப்படின்னா. ஐயோ நல்ல அம்மாவாச்சு பாவம் அப்படின்னு. ஆமாங்க போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. சரி நீ வான்னு கூட்டிகிட்டு நானே என் மனைவியும் போனாங்க. வெளியே சேர் போட்டு தான் நான் போய் சேரில் உட்காந்துட்டேன். என் பொண்டாடி வீட்டுக்குள்ளே போன ஒரு கம்மில் தான் இருக்கணும். அங்கேயே பரமேஸ்வரா பாப்பா மாமியா செத்த துக்கத்தில் உட்காந்துருக்கு. இப்போ போன கம்மில் தான் இருக்கணும். போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, அக்கா பரமேஸ்வரா அக்கா உங்க மாமியா எப்படிக்கா செத்துச்சு? இவளுக்கு எல்லாம் தெரியும், வேணே போட்டு வாங்குறா. அக்கா உங்க மாமியா எப்படிக்கா செத்து போச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, உசுரோடு இருக்கும் போது 1/2 கிளாஸ் வரக்காய்ப்பு கொடுக்கல, செத்ததுக்கு அப்புறம் 150. நீ அழுத்ததுல 2 பேர் பயந்து 4 கிலோ பரமேஸ்வரா வச்சு. ஆமா 4 கிலோக்கா அழுது பரமேஸ்வரா. எங்க அத்தை ராத்திரி கிணத்துல உளுந்து அது கேப்பாட்டி. அது கேட்க அழுவுற, நீ எல்லாம் கொடுத்து வச்சவக்கா. என் வீட்லையும் தான் கிணறு இருக்குது, என் வீட்லையும் தான் மாமியா இருக்கிறா, ஒன்றும் நடந்த காண. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு பரமேஸ்வரா, அடி போடி லூஸு, அவங்களா விழுவாங்க, ராத்திரி கரண்டா போனதுக்கப்புறம் நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும். நானே 3 மாதமாக ட்ரை பண்ணி நேற்று தான் மேட்ரை முடிச்சேங்குது. இது பொறுப்பான குடும்பம். ஆமாம் கரண்டா பண்ணணும் மேட்ரை முடிச்சிருக்கு. ஆமாம் இப்படிப்பட்ட குடும்பம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? நானும் என் பையனும் மெத்த மேலே கேரம் போர்டு விளையாண்டுருக்குறோம். என் முன்னாடி கீழேருந்து பாசமாக கூப்பிட்டா பாருங்க, டேய் கரு முடிச்ச நாயெல்லாம் வாங்கடா சாப்பிட்லாம். நான் எட்டி பார்த்தியாமா என்னையுமா நீங்கள் இருக்கிறீங்களா? சரி வாங்கங்கிற. அப்புறம் அது கூட பரவாயில்ல, உங்களுக்கு தனியாக சொல்லுவான்னு சொன்னா இது நல்லா இருக்குது. அடுத்த என்ன கிளைக்கு ஆண்களோட இருந்தாலும் ஒன்று ஒரு அநியாயங்க. இந்த அக்ஷய திருதின்னு ஒன்று கொண்டாடுறானுங்க பாருங்க, பாவங்க ஆம்பளைங்க. நாயா பகலா 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு அவனோட உழைப்பெல்லாம் இந்த அக்ஷய திருதி ஒரு நாள் அநியாயமா போகுது பாருங்க. அநியாயமா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ளை இன்னைக்கு அக்ஷய திருதினா வச்சா மாட்டினியான்னு. என்ன பண்றேன்னு, 30,000 ரூபா வச்சிருக்கேன் பேங்க்ல, அவ்வளோதான்டா அப்படின்னா. அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான், நான் கடைக்கு அரிசி கூட்டிட்டு போயிட்டான். இவன் போயிட்டு நான் கடையெல்லாம் சுற்றி போட்டு சாயந்தரம் வந்தான். ஏன் மாப்பிள்ளை என்ன பண்ணேன்னு, மாப்பிள்ளை 29,800 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினா அப்படின்னா. யாருக்குடா கோல்டு வாங்கினேன்னு, என் பொண்டாட்டிக்கு 29,800 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினா அப்படின்னா. மீதி எவ்வளோ இருக்குன்னு, 200 ரூபா இருக்குண்ணா. ஏன்டா உனக்கு கோல்டு வாங்கலையான்னு. போகிற மச்சம் போய் ஒரு எம்ஜிஎம் கோல்டு தான் எனக்கு வாங்கணுட்டு போயிடறான். பொம்பளைக்கு அந்த கோல்டுனா ஆம்பளைக்கு எம்ஜிஎம். ஒரு பண்டிகை தேதி வந்தால் இப்போ பெண்கள் எப்படி யோசிப்பாங்க, ஆண்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? பெண்கள் எப்படி முதல்ல யோசிப்பாங்க, ஒரு பண்டிகை தேதி வரட்டும்,
எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம், நம்மால் எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், எங்கே வாங்கின உதப்படலாம். இது இந்த அச்சய திருதி ஆம்பளைங்களுக்கு ஆப்பு வைக்கிற நாள். அவர் சொல்கிறது உண்மைதாங்க. என் பொண்டாட்டி போன ஜிஆர்டி போன அச்சத்திரத்துக்கு ஜிஆர்டி தங்கமல்லி கூட்டு போனான். என் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன எடுக்கலான் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசெல்லாம் அவளே எடுத்துட்டு நம்ம என்னங்க பண்ணுறது? உண்மையிலேங்க. ஆனால் அந்த பசங்களாம் பாருங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. இந்த 14 நாளைக்கு விடுங்க, ரோட்டில் விடுங்க, ஜாலியாக போவான். அண்டவன் படைச்சான். எங்க கண்ணதாசனுக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஒரு பெண்ணுடைய தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு. ஒன்று ஒரு அற்புதம் நான்லாம் சிவாஜி கணேசனை பார்த்து கல்யாணம் பண்ணங்க. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனை பார்த்து கல்யாணம் பண்ணேன். ஆமாம், அவருடைய படங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஒரு படம், அற்புதமான படம், திரிசூலம்னு ஒரு படம். செவாலியர் சிவாஜி கணேசன் கேரோஜியாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருவார். அந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே பிரிஞ்சிருவாருங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சிங்கும் போது ஒரு டெலிஃபோன் பேசும்போது அதில் சிவாஜி கணேசனுடைய குரல் கேட்கும், அதில் கேஆர் விஜயாவுடைய குரலும் கேட்கும். அப்போ அந்த கிராஸ் டாக்கில் சிவாஜி கணேசன் கேட்பார். அந்த காட்சியை உங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டுறேன், நல்லா இருந்தால் கடைசியில் கை தட்டுங்க. இப்போ அந்த திரிசூலம் படத்தில் சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா எப்படி பேசுவான்னு பாருங்க. சிவாஜி கணேசன் பேசுவார், சுமத்தி 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 சுமத்தி, நான் தான் ராஜசேகர் பேசுறேன். எங்க இருக்க சுமத்தி? சுமத்தி எப்படி இருக்க சுமத்தி? நல்லா இருக்கியா சுமத்தி? ஐயோ என்னங்க என்னங்க என் தெய்வமே சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? உங்க சுமதி பேசுறீங்க. சுமதி சுமதி ஞாபகம் இருக்கா? என் பர்த்டேக்கு குழந்தை பெட்டி பர்சன்ட் பண்ண, நான் உனக்கு தங்கத்திலான குங்குமம் சிமிழ் கொடுத்தேன். அப்ப என்ன கேட்டேன்? உன்னால குங்குமத்து கனகா, குங்குமத்தால உனக்கு கனகான்னு கேட்டேன். அப்ப கோடி லட்சத்தில் விழுந்தா அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சியே. சுமதி என்னக்கு 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 மலர் கொடுத்தே கைகுலுங்க வளையலிட்டே மங்கையும் ராஜா. ஒரு அற்புதமான வசந்த காலம் அந்த காலம். ஆஹா, ஏன்னா அன்னைக்கு லேண்ட்லைன் ஃபோனு. சிவாஜி கணேசன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பில்லு கட்டுவார் மாச கடைசியில். இன்னைக்கு செல்போனு நம்மளால் 50 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறோம், அதில் 35 ரூபா தான் ஆட் ஆகுது, மீதி 5 ரூபா ஜிஎஸ்டி போயிடுது. இன்றைக்கி போய் சிவாஜி கணேசன் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பொண்டாட்டியில் பேச முடியுமா? பேசினா எப்படி இருக்கும்? சுமத்தி சுமத்தி நான் தான் ராஜசேகர். சுமத்தி கொஞ்சம் சுமத்தி டவர் கிடைக்கிற சுமத்தி. சுமத்தி வெளியே வர சுமத்தி. சுமத்தி சுமத்தி நான் தான் ராஜசேகர். என்னக்கு என்னக்கு உங்க சுமதி பேசுறேங்க. 20 ரூபா 40 பைசா. மலர் நோ பேலன்ஸ் என்னோட செல்போன் ப்ளீஸ் ரீசார்ஜ். இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையே ரீசார்ஜ் பண்ணி தான் மனுஷன் இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க? ஒரு காலத்தில் நம்ம கேட்ட பாடெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? அருமையான பாட்டு, அற்புதமா. இன்னைக்கு அந்த பாட்டை காலத்தாலும் மறக்க முடியாதுங்க. நீங்க வந்தோன்னு சொன்னீங்க, ஒரு பேர் சொன்னீங்க, அதனால அந்த பாட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதனை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இசைஞானி இளையராஜா இசையமைத்த 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டுமே மெகா கிட்டுங்க. அன்னைக்கு கேட்டு சந்தோஷமா இருந்தோம். கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம். ஆமாம், அதில் நம்ம அண்ணன் நடிச்சிருப்பாரு, மன்சூர் அலிகான் எங்கள் அண்ணன். ஆமாம், ஐயா வீரப்பனாருடைய கேரக்டரே அதில் நடிச்சிருப்பார். அதில் பேசுவார் பாருங்க மன்சூர் அலிகான். அங்கே சூழப்பட்டு வீரப்பட்டா என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிறேன். ஏ பங்காளி, இந்த வீரபத்திரன் போலீஸுக்காரன் கையில செத்தாங்கிறத விட பங்காளி கையில செத்தான இருக்கட்டும். சுடா பங்காளி, சுடு சுடு. உண்மையிலேயே இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிச்சு. படம் வந்த புதுசுல சொல்லுங்க, தஞ்சாவூர் பக்கத்துல சம்பான்னு ஒரு நெல் வகை, அது இந்த மாதிரி மழை வெஞ்சு நெல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த பாட்டை பாடினாங்க. எப்படி பாடினாங்க தெரியுமா? சம்பா சம்பா சம்பாதா சம்பா போட்டவன் அம்போதா. சம்பா போட்டப்பல ரம்பா போட்டது சந்தோஷம் வந்துட்டான். இன்னைக்கு பாடல்கள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்களுடைய உழைப்பில் தான் ஒரு குடும்பம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் தாங்க. ஆண்கள் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, டிவியில் ஏல சீட்டு நடத்தி பல கோடி மோசடி, கோவை அருகே சத்யா என்ற பெண்ணை போலீஸ் வலைவீச்சு அப்படின்னு போடுறான் டிவியில். சத்யா என்ற பெண்ணை, ஆமா, ஏல சீட்டு நடத்தி பெண் புரோக்கர்
சத்யாபி போலீஸ் வலை வீசி தொலாவுகிறதுன்னு போடுறான். அது 2 பொம்பளைங்க பேட்டி, ஏங்க 10 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு தெரியாம இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் தான் இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். நீ கேட்கும்போது கவர்மெண்ட்டை கேட்டு சீட்டு போட்டேன், எவ்வளோ எடுத்துட்டு ஓடுனதுக்கப்புறம் இதை கவர்மெண்ட் தான் பார்த்து இன்னைக்கு எல்லாம் யாராலைங்க உங்களுடைய பொறுப்புனால தான் இன்னைக்கு நாட்டில் பல அசம்பாவிதங்கள் பல தில்லுமுழுகளும் திருட்டு நடந்துட்டுன்னு சொல்லி ஆண்களுடைய உழைப்பெல்லாம் வீணாக போகிறது. இறுதியாக நண்பருடைய வேண்டுகோளுக்குங்க ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணி காட்டுறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வசந்த மாளிகைன்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செவாலியர் சிவாஜி கணேசன் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் ஜாலியாக இருப்பார், ஏன்னா கல்யாணம் ஆகியிருக்காது. அப்படி ஃப்ளைட்டில் போவார், ஜாலி அப்படியே பெக்க போட்டு செம்ம ஜாலியாக போவார். கட்டளை காணதோ கட்டிய ராஜியும் அம்மன் இருக்க வேண்டியதானே, அப்படியே ஜாலியாக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்தவர், செக்ரட்டரி வேலைக்கு. அந்த அம்மா வந்து இவரை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிடும். இவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ விடுவாளா, அவர் அந்த அம்மா வந்து பிக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணிடும். இன்னும் 2 பேரும் டோயட்டு. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, நம்ம சொல்லிட்டு பின்னாடியே சுத்தம் மனுஷன் பாவம். கடைசியாக வீட்டு ஒரு சண்டை வந்து ஒரு பிரச்சனை, இந்த அம்மா கழட்டி விட்டு கிளம்பிடும். ஆம்பளையோட கெதி பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் ஒரு பொம்பளை உள்ள வந்துட்டு அந்த பொம்பளை திருப்பி வெளியே போயிட்டு அவனுடைய வாழ்க்கை என்ன, கண்கள் தீட்டும் இதுதான் ஆம்பளைகளுடைய கடைசி கெதி. ரத்த வாந்தி இடத்தில் மூளையில் படுத்து குப்புற கிடக்க வேண்டியதான் என்று சொல்லி இன்றைக்கு நிலையான மகிழ்ச்சியும் நிரந்தர வருமானமும் ஒரு குடும்பத்திற்கு வருகிறது என்றால் அது ஆண்களால் தான். நம்ம மாதிரி கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, பொட்டக்கோழி கூவி பொழுது விடையாதுன்னு. ஆகவே எந்த குடும்பத்திலும் பொட்டக்கோழி கூவி பொழுது விடையாது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.